மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் இருக்கு இல்லையா? அதுல அதிகமாக பயன்பெறுகிற பல திட்டங்கள்ல அதிகமாக பயன்பெறுகிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. ம். அதற்கு அவங்க முத்ராலிருந்து, விவசாயிகளுக்கு வரக்கூடிய மானியத்திலிருந்து பல விஷயங்கள சொல்றாங்க. நெடுஞ்சாலை பணிகள்ல இருந்து, ரயில்வேலிருந்து, தூத்துக்குடியில சமீபத்தில கொடுத்த ஏர்போர்ட் விரிவாக்கத்திலிருந்து எவ்வளவு விஷயம் சொல்றாங்க. டிஃபென்ஸ் காரிடார் வரப்போகுது. ம். இன்னும் 1, 2 விஷயங்கள் டிலே ஆயிட்டு இருக்குன்னா, அதற்கு காரணம் உங்களுடைய மாநில அரசாங்கம் நிலம் கொடுக்காதது. நிதின் கட்கரி அண்மையில கூட பாராளுமன்றத்திலே ம். பேசியிருக்கிறார். ஆகவே ஒரு பொய்யை திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருந்தால் அது உண்மையாகிவிடும் என்கிற கோயபல்ஸ் தத்துவத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவர்கள் திமுக காரர்கள். அவர்களை மாதிரி நீங்கள் முதலில் பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்ததில் தொடங்கி இன்று வரை அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசு மீது இவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்களில் முனையை முறித்திருக்கிறார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பல முறை. ஆனாலும் திரும்ப திரும்ப அதையே தான் சொல்றாங்க. நிதி பங்கீடை முடிவு செய்வது நிதி ஆயோக். நீங்கள் கொடுக்கிற பணத்திற்கு மேலேயே உங்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்திற்கு இன்னென்ன திட்டங்கள், மத்திய திட்டங்கள் வாயிலாக இவ்வளவு பேர் பயன்பெறுகிறார்கள் என்று இவ்வளவு விவரங்களையும் சொன்ன பிறகு, மோடி அரசு எதுவுமே செய்வதில்லை. மோடி அரசு எதுவுமே செய்வதில்லை என்று கூறுவது இங்குள்ள மக்களை ஏமாற்றுவதற்கு.